Taste the Daily. அண்மை செய்தி. திருச்சியில் மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய இடவசதி மற்றும் அடிப்படை வசதிகளின்றி நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். திருச்சி புத்தூர் நால்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் உள் நோயாளியாகவும் புற நோயாளியாகவும் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவில் 6 மாடிகள் கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 5வது மாடியில் பொது மருத்துவ பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு நோயாளிகளுக்கு 20க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் தான் உள்ளது. குறிப்பாக தற்போது இந்த பொது வார்டில் அதிக அளவில் நோயாளிகள் உள் நோயாளியாகவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் நடைபாதையில் 15க்கும் மேற்பட்ட கட்டில்களை போட்டு அங்கு நோயாளிகளுக்கு படுக்கை வசதி செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நோயாளிகளுக்கு உதவியாக வரும் உறவினர்களும் அதே பகுதியில் உட்கார்ந்து சாப்பிட்டும் நோயாளிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். மேலும் 6வது மாடி மற்றும் 5வது மாடியில் உள்ள கழிவறையில் தண்ணீர் வசதிக்கு பைப்புகள் இல்லாமல் நோயாளிகள் மற்றும் உறவினர்களும் அவதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக பணம் வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் என அனைவருமே திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நிலையில் 5வது மாடி பொது வார்டில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதி வார்டு இல்லாமல் நடைபாதையில் கட்டில் போட்டு படுக்க வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.